காட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி அரங்கத்தில் வராது அவன் காட்சி கடவுள் ஏன் கல்லானார் கல்லாய் போன மனிதர்களாலே உங்களுக்கு நிலைத்த நிம்மதியை நெஞ்சுக்கு நிறைந்த நிம்மதியை தருவது இல்லறம் அல்ல இறைவன் தான் என்று மிக அழகாக ஆணித்தரமாக இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது விழா கமிட்டியார் அவர்கள் நமது பட்டிமன்ற நிகழ்ச்சி முடிந்தவுடன் இங்கே புடவை பரிசு தர காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 நிமிடத்தில் இங்கே தீர்ப்பை கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. அந்த வகையில் அதாவது இறைவன் என்பவன் எங்க இருக்கிறான்? ஆலயத்தில் இருக்கிறானா, வீட்டில் இருக்கிறானா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதுமறியாரடி ஞான தங்கமே. உண்மையை நினைத்திருப்பான், உண்மையை தான் உரைப்பான், ஊருக்கு பழியாவான் ஞான தங்கமே. அவன் ஊழினையை என்ன சொல்வேன் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் எதுமறியாரடி ஞான தங்கமே. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து, நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் அடிப்பான் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே. இப்படி மனிதர்களை பற்றி அந்த பாடல பார்த்தீங்கன்னா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி இப்படிலாம் அலைகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பற்றி சொல்றார். இறைவன திருவிளையாடலை பற்றி பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டினை ஆட்டி விட்டு தள்ளி நின்றே சிரித்தார் ஞான தங்கமே. அவன்தான் தரணியை படைத்தாண்டி ஞான தங்கமே. இறைவன் என்பது எங்கேயுமே கிடையாது. கண்கண்ட தாய் தகப்பன் தான் ஒரு குடும்பத்தில் கண்கண்ட தெய்வம் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் குடும்பத்திற்காக தியாகத்தின் சிம்மலாக இருக்கிறார்கள். இறைவனை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா தாய் தகப்பனை நம்ம கண்ணால் பார்க்கலாம். இன்னும் நிறைய பேரை பார்க்குறோம். எனக்கு அப்பா அம்மா தான் தெய்வம். தாய் தந்த பரிசுன்னு சொல்லி வாகனத்தில் எழுதியிருப்பாங்க, தந்தை தந்த பரிசுன்னு எழுதியிருப்பாங்க. எங்களுக்கு இறைவனை பற்றிய கவலையே இல்லை, எங்களுக்கு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தா இறைவன் இறைபக்தியை காட்டிலும் இல்லற பக்தியை சிறந்தது 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 என்று தீர்ப்பாக இங்கே வழங்கி முடித்துவிட முடியாது. அவங்க 2 பேரும் எதுக்காக வந்தாங்க? இறைவனை பற்றி இவ்வளவு தொண்டைகளியே பேசியிருக்கிறாரு. அன்பு தம்பி சரவணன் அவர்கள் இங்கே சொன்னார்கள், சிற்றின்பம் பேரின்பம் சொன்னாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோட துணை தேவைப்படுகிறது, ஒரு பெண்ணுக்கு ஆணோட துணை தேவைப்படுகிறது. இதுக்காக ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் குழந்தை குட்டிகளோட வாழ்ந்து அறவழியிலே வாழ்ந்து நல்லது கெட்டகளை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை இந்த உலகுக்கு நல்ல ஒரு ஆண்பாக்களாக விட்டுவிட்டு அவர்கள் வயதான பிறகு அதற்கு அப்புறமாட்டி தான் இறைவனை அடைய வேண்டும். அதான் இல்லறத்தில் இருக்கும் வரையும் அது சிற்றின்பம் தான். இல்லறத்தை தாண்டி நம்ம போனா தான் அது பேரின்பம். அந்த வகையிலே அப்படி பார்க்க போனா அதையும் சொன்னாங்க. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, சேர்ந்து மனிதன் வாழும் வரைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. ஒன்றே சொல்வான் ஒன்றே செய்வான், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் இன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் தனியதி, சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் கட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும்.
கிருபையும் உண்டாகும் அப்படின்னு இறைவனை பற்றியும் மனிதனை பற்றியும் மனிதன் வாழ்வதற்கு எத்தனையோ வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலங்கள் தான் நம்மளது வாழ்க்கைக்கு, நம்மளது முன்னேற்றத்திற்கு, இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை இல்லறத்தை விட்டு வெளியே வந்தால்தான் உணர முடியும். இறைவனை அடைவதற்கு மாய உலகத்தில் எதை பார்த்தாலும் மயங்கி கிடக்கிறோம். அது பெரிய ஒரு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மலம் மாயைங்கிறது. கண்மம் போன பிரிவில் செய்த பாவ புண்ணியங்கிறதுக்கு ஏற்றாப்புல சில பேர் சொல்றாங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது கண்மம். இறுதியாக ஆணவம். மாயையும் மனிதன் புரிந்து கொள்வான், அதே போல கண்மத்தையும் புரிந்து கொள்வான். அந்த ஆணவம் என்பது அவன் இறக்கும் நிலையை அவனுக்கு இருக்கக்கூடியது ஆணவம். என்னைக்கு ஆணவம் அவனை விட்டு மறைகிறதோ அன்றைக்கு தான் அவன் இறைவனை முழுமையாக அடைந்து விட்டான் என்று அர்த்தம். அந்த வகையிலே இந்த 50 தத்துவங்கள், சித்தாந்தங்கள் இதெல்லாம் இல்லறத்தில் இருக்குதுன்னே நம்மளால அதை பற்றி படிக்கிறதுக்கு முடியாது, தடையாகத்தான் இருக்கும். ஒரு தியானம் கூட இல்லறத்திலிருந்து இப்போ உள்ள காலத்தில் செய்வது ரொம்ப கடினமான விஷயம். அந்த வகையிலே இறைவனை வழிபட்டால்தான் நாம் மேன்மை அடைய முடியும் என்பதை தீர்ப்பாக கூறி ஒரே ஒரு சின்ன கதை. இந்த கோயிலில் சொல்லாமல் அந்த கதையை நான் வேற எங்கேயுமே சொல்ல முடியாது. இறைவனை நம்ம அடைஞ்சோம்னா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த இறைவன் நம்மளை வழிபடுத்துவான் என்பதற்கு ஒரு சிறிய கதை. கிட்டத்தட்ட ஒரு 32 வருடங்களுக்கு முன்னால் ஒரு இளைஞன் வேலை கிடைக்காமல் தூத்துக்குடி போயிட்டு இதே ஏரல் பஸ் ஸ்டாண்டில் சோகத்தோட காத்திருக்கிறான். கடைசி பஸ்ஸு போயிடுச்சு. என்ன செய்வதுன்னே தெரியல. அப்போல்லாம் ஒரே வயக்காடு, கொசு கடிக்குது. நேர இருந்து நடக்கிறான். காந்தி சிலை முடிய நடக்கிறான். காந்தி சிலை முடிய நடந்து திருப்பி இங்கே நடக்கிறான். என்ன செய்ய, விடிய விடிய பொழுது போக வேண்டும். அப்படியே வரும்போது இந்த சிவன் கோயில் அவனுடைய கண்ணில் படுது. அந்த சிவன் கோயில் அப்பொழுது கொடிமரம் கிடையாது, 10 நாள் திருவிழாலாம் கிடையாது. இறைவன்கிட்ட கேட்கான், சொக்கநாதா என்ன சோதனை, என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது, நீ தான் எனக்கு வழிகாட்டணும், நான் என்னை உன்னிடம் அர்ப்பணித்து விட்டேன், நீ தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இறைவனிடம் ஒப்படைச்சிட்டான். அவனுக்கு இந்த ஊர்லேயே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, இந்த ஊர்லேயே சேர்மன் அருணாசல சாமிக்கு பக்தையாய் இருக்கக்கூடிய, குடும்பத்தோடு மாதாந்திரம் வழிபடக்கூடிய ஒரு பெண்ணை மனைவியாக மணமுடித்து, எந்த தெருவில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தானோ அதே தெருவில் ஒரு கார்ல போக வைக்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கிறான். 32 வருஷங்களுக்கு முன்னால் அவன் பட்ட கஷ்டம் இன்னைக்கு அவருக்கு அது மட்டுமல்ல, அவனுடைய திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று முதலில் இசை நிகழ்ச்சியை அரங்கேற செய்தது இந்த சிவன் கோயில் தான். அதற்கு அடுத்தபடியாக சேர்வன் அருணாசல சுவாமி கோயில். நல்ல ஒரு மனைவியையும் கொடுத்து, நல்ல மக்களையும் கொடுத்து இன்றைக்கு வாழ வைத்திருக்கின்றான் அந்த மனிதனை. அந்த மனிதன் இருக்கக்கூடிய இடத்துல கொரோனா வந்துடுச்சு. உலகமே கொரோனாவால பயந்த நேரம். மொத்த குடும்பமும் கொரோனால தூத்துக்குடி ஆஸ்பத்திரி போயாச்சு. எல்லாருக்கும் பாசிட்டிவ், அவருக்கு மட்டும் நெகட்டிவ். குடும்பத்துக்காக அவனும் மனைவி மக்களோடு வாழ்ந்தால் ஒன்னா வாழ்வோம், செத்தா எல்லாருமே செத்து போவாங்க. அந்த தூத்துக்குடி ஜிஹெச்சி போய் அதற்கு அடுத்தபடியாக திருப்பி மீண்டு இங்கே குடியிருக்கும் போது பெரு வெள்ளம் வருவதற்கு இந்த ஊர் இருக்குது. அதுதான் விதி. நீ இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப பள்ளமான, சிறுத்தண்டநல்லூர் ரொம்ப பள்ளமான பகுதி, நீ அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தசரா அக்டோபர் மாதம் நடந்த தசராவில் காளி வேஷம் போட்டு வந்தவங்க வீட்டுக்கு உடனடியாக வீடை காலி பண்ணிடுங்க. எதுக்கு, நல்லா தானே இருக்கிறோம், சொன்னபடி கேளுமா, அந்த காளிசாமி சொன்னது சத்தியம். நேர இங்கே இருக்குதுலேயே உயரமான ஒரு தெருக்கள் தான் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்படலை. ஆனால் தெரியும், உயரமான தெருவில் உட்கார வச்சு காப்பாற்றிருக்கிறாருன்னா அது இறைவனை என்னன்னு சொல்லுது. அந்த 32 ஆண்டுகளுக்கு முன்பு வழிபட்ட அந்த இளைஞன் அடியேன் குமரகுருபரன் தான். இந்த வேளையில் சொல்லாம நான் அதை எந்த வேளையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சி நடக்கும்போது நான் இதை சொல்ல வேண்டும் நினைப்பேன். சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விட்டது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு அற்புதம், இந்த ஆண்டு திருவிழாவுக்கு எந்தெந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யலாம் என்று அண்ணன் ரமேஷ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது
இந்த தடவை பட்டிமன்றம் வந்து வழக்கம் போல குடும்பத்தோட தான் வந்து பண்ணுவோம். நான், என்னோட மனைவி, மக்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செஞ்சு எடுத்த உடனே அண்ணன்னு சொல்லிட்டேன், இந்த தடவை வேண்டாம். எதுக்குண்ணே இப்படி சொல்றீங்க, நீங்க வழக்கமா பண்றது தானே